வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி சாலையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேர் நிலையத்திற்கு அருகில் ஒரு பிரம்மாண்டமான, அதுவும் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பறக்கும் பாலத்தை கட்ட போகிறாங்க. இந்த பறக்கும் பாலத்தை யார் கட்ட போகிறாங்க, எதற்காக கட்டப்படவிருக்கிறது மற்றும் இந்த பாலமானது எங்கிருந்து எங்கு வரைக்கும் வரவிருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசியாவினுடைய மிகப்பெரிய பேருந்து நிலையமான நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சொல்லலாங்க. இந்த பேருந்து நிலையத்தை 30/12/2023 ஓப்பன் பண்ணாங்க. இந்த பேருந்து நிலையத்தை எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதிலிருந்தே பல்வேறு விதமான குறைகளை நம்மளுடைய பயணிகள் தொடர்ந்து தெரிவித்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, நம்மளுடைய சிஎம்டிஏவும் அந்த எல்லா குறைகளையுமே நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஹோட்டல்ஸ் இல்லை, பேருந்துகளுக்கான ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லை, பேருந்துகள் கம்மியாக இருக்கிறது, ஏடிஎம் இல்லை போன்ற பல்வேறு விதமான கம்ப்ளைண்ட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே இப்போதைக்கு நம்மளுடைய சிஎம்டிஏ சால்வும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த பேருந்து நிலையத்திற்கான கனெக்டிவிட்டி, அதாவது 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வண்டலூருக்கும் ஊரப்பாக்கம் ரயில்வே நிலையத்திற்கு இடையில் கிளாம்பாக்கத்திற்கென புதிதாக ஒரு ரயில்வே நிலையத்தையே அவங்க உருவாக்குறாங்க. இதற்கான பணிகளும் தற்பொழுது மிகவும் வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. அதே போல் அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்தை அணுகுவதற்கு ஏதுவாக ஒரு ஸ்கை வாக்கையும் அமைப்பதற்கான டெண்டரையும் ஆல்ரெடி நம்மளுடைய சிஎம்டிஏ வெளியிடவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது போன்ற பல்வேறு விதமான கனெக்டிவிட்டியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க. ஆனால் இப்போது இந்த பேருந்து நிலையத்தை இவங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதிலிருந்து பல்வேறு விதமான டிராஃபிக் இந்த இடத்துல ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. ஏன்னா நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு சுமார் 1100 அரசு பேருந்துகள், 550 தனியார் பேருந்துகள் மற்றும் 600 எம்டிசி பேருந்துகள் இங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கிறதுங்க. அதே போல் ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தை 50,000 60,000 பயணிகள் வீக் டேஸ்லையும், 70,000 80,000 பயணிகள் வீக்கெண்ட்லையும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல டிராஃபிக் ஆக தான் செய்யும். இப்போ இந்த டிராஃபிக்கை குறைப்பதற்காக நம்மளுடைய சிஎம்டிஏ மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வண்டலூர் ஜங்ஷன்ல இருந்து காட்டாங்குளத்தூர் வரைக்கும் ஒரு பறக்கும் பாலத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையை தற்பொழுது நம்மளுடைய என்ஹெச்ஏஐ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திற்கான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளவே தொடங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸையும் நம்மளுடைய சிஎம்டிஏ கொடுத்துருக்காங்க. இந்த பாலம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எம்டிசி பேருந்துகள் ஐயஞ்சேரி சிக்னலில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணும் அவசியம் இருக்காது. அதே போல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளும் வண்டலூர் ஃப்ளைஓவர் கீழே போய் யூட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. டைரெக்டாகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியும் செல்வதற்கு ஏதுவாக தான் இந்த பாலத்தையும் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அதே போல் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, பொத்தேரி மற்றும் காட்டாங்குளத்தூர் ஆகிய பகுதிகளில் டிராஃபிக் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் மற்றொரு பெரிய சேலஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய தைலாவரம், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ஆகிய பகுதிகளில் ரயில்வே கேட் இருக்கிறதுங்க. இப்போ இந்த பாலம் அமைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரயில்வே மேம்பாலங்களை அமைப்பதில் பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்தில் நம்மளுடைய என்ஹெச்ஏ ஆனது தாம்பரத்திலிருந்து பரனூர் டோல்கேட் வரைக்கும் ஒரு பறக்கும் பாலத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது வெறும் வண்டலூரிலிருந்து காட்டாங்குளத்தூர் வரைக்கும் மட்டுமே இந்த பறக்கும் பாலம் அப்படிங்கிறது, அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவார்களா அல்லது கைவிடுவார்களா அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டமானது, அதாவது வண்டலூரிலிருந்து காட்டாங்குளத்தூர் வரைக்கும் கட்டப்படவிருக்கின்ற இந்த பறக்குமலை சாலை திட்டமானது தாம்பரம் செங்கல்பட்டு பறக்குமலை சாலை திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் நம்ம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திட்டம், அதாவது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு பறக்குமலை சாலை திட்டத்தினுடைய பிளானின் படி 4 இடங்களில் ஏறுவதற்கும் இறங்குவதற்குமான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒரு ஃபேஸ், அதாவது வண்டலூரில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா பொத்தேரி காட்டாங்குளத்தூர் வரைக்கும் உங்களால் இறங்கவோ ஏறவோ முடியாது. ஸோ அடுத்த என்ட்ரி எக்ஸிட்னு பார்த்தீங்கன்னா பொத்தேரி காட்டாங்குளத்தூர் தாங்க. ஸோ அதன்படி தான் இவர்கள் இந்த திட்டத்தை முதற்கட்டமாக இந்த பிட் மட்டும் அவர்கள் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாங்க. எது எப்படியோங்க, நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாக வேண்டும். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.